ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சும் பால் வச்சும் சர்க்கரை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே சட்டுன்னு கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சர்க்கரை 3 ஸ்பூன். அடுப்பை இன்னும் பற்ற வைக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டுருக்கிறப்ப தான் அடுப்பை பற்ற வைக்கணும். ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நல்லா இப்படி நல்லா கலந்து விடுங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் இது நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டது கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. 1/4 லிட்டர் பாலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த புட்டிங்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சதுலேருந்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டியாகாமல் இருக்கும். நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு தான் வரணும். க்ரீம் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தப்போ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு கீழே பிடிச்சிரும். கொஞ்சம் கட்டி ஆகிட்டாலும் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், வாசனை சும்மா சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காய், அந்த பால் ஓட வாசனை எல்லாம் அப்படி நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா அப்படியே அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் சிம்மில் வச்சு பண்ணியிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சுன்னு. இந்த அளவுக்கு நல்லா இன்னும் கெட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் பாருங்கள். இப்போ ஓகேவான பதமாயிருச்சு. இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காஃபி டம்ளரில் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சில்வர் இதில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரீசர்லலாம் வைக்க வேணாம். இது பிஸ்கட் கோகனட். நம்ம சேனல்லே பிஸ்கட் கோகனட் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதை நான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஜெல்லி மாதிரி அழகாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே இந்த கோகனட்டு பவுடரை போட்டு கடையிலே இருக்குது. நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சேனலில் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஜெல்லியாட்டம் இருக்குது. சூப்பரான ஸ்னோ ஃபுட்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.